முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. தமிழகத்தில் 1,25,00,000 பேர் நமது மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறோம். அதில் 80 to 90 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறோம். முத்திரையர் ஓட்டர்ஸோட எண்ணிக்கை 80 to 90 லட்சம் பேர். இதே அளவு மக்கள் தொகை கொண்ட, இதற்கும் குறைவாக மக்கள் தொகை கொண்ட சமூகம் எல்லாம் இன்னைக்கு அரசியலில் சட்டமன்ற சாதியின் பெயரால் சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா வன்னியர் சமூக மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கான ஒரே தலைமையா பாட்டாளி மக்கள் கட்சிய காண்பித்ததனுடைய விளைவா திமுகவும் அதிமுகவும் அவர்களோடு கூட்டணி என்கிற பெயரில் சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதி ஆக்குறாங்க. வன்னியர்களை யாரோட தலைமையில் இருக்கிறதால? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னாடி அந்த மக்கள் இருக்கிறதுனால. அதே போலதான் பறையர் சமூக மக்களும் அவர்களுக்கான ஒரே தலைமை ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம், மாநாடு நடத்துகிற மிகப்பெரிய தலைமையா விடுதலை சிறுத்தைகளை முன்னிறுத்துறாங்க. இப்ப இந்த விடுதலை சிறுத்தைகளும் வன்னியர்களுடைய ஒற்றை தலைமையா பார்க்கப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி அந்தஸ்துல போய் எம்எல்ஏ, எம்பி, உள்ளாட்சி பிரதிநிதிகளாம் ஆயிடுறாங்க. அப்போ யாரெல்லாம் நாங்கள் அதிக எண்ணிக்கையில பெரும்பான்மையாக வாழுகிறோம் தமிழகத்துல அப்படின்னு எந்த சாதியெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் மாநாடு என்கிற பெயரில பெரும் கூட்டத்தை காட்டினதுடைய விளைவு அவர்கள் அரசியல்வாதி ஆயிட்டாங்க. அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் காவல்துறையில, வருவாய்த்துறையில, இப்படி அரசு ஊழியர் ஆயிடுறாங்க. காரணம், இன்னைக்கு இங்க நான் பேசுறத 20 வருஷத்துக்கு முன்னாடியே வன்னியர் சமூக மக்களுடைய தலைவரா இருக்க மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிராமங்கள்ல போய் இது மாதிரி பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டார். நம்ம 1906 சங்கம் ஆரம்பிச்சோம். சங்கம்னா என்னன்னே தமிழ்நாட்டுக்கு தெரியாத காலத்திலேயே சங்கம் அமைத்தவர்கள் முத்திரையர்கள். ஆனால் யாரும் போய் இது மாதிரி பேசுனதே கிடையாது. நல்லா இப்படி வரவேற்பு கூட்டு வந்தாங்களா, வந்தோடனே ஒரு சால்வையை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம சமுதாய தலைவர்கள் ஊமையாகி போனதனுடைய விளைவு நம்ம மக்கள் எல்லாம் செவிடா போயிட்டாங்க, கேட்கல. ஏன்னா வரலாறையும் சொல்லல, நாம பெரும்பான்மையா இருக்கோங்கிறதையும் சொல்லல. வரலாறு என்ன? பேரரசருடைய வயதை சொல்லியாச்சுன்னா நம்முடைய 1000 கால வரலாறு தெரிஞ்சிடும். பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய 1350வது சதய விழா, அதாவது அவருடைய பிறந்த நாள். பிறந்த நாளைத்தான் சதய விழான்னு சொல்றோம். ஒரு மன்னருடைய வயதை சொல்லியாச்சுன்னு சொன்னா இந்த சமூகத்தினுடைய 1000 கால வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். மக்கள் தொகை அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் 1,25,00,000 பேர் ஓட்டு போட தகுதியுள்ளவர்கள் 80 to 90 லட்சம் பேர். இத போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கல. நீ பலமானவன், நாம பெரும் எண்ணிக்கையில தமிழகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு ஆள் இல்லாத சமூகமா இருக்குது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்னால். நாம வந்த பிறகு தமிழகம் முழுக்க எங்கெல்லாம் முத்திரையர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த முத்திரையர் மக்களை அடையாளப்படுத்தினோம். ஒரு விளம்பர போர்டு, பேரரசருடைய படம், இது முத்திரையர் வாழுகிற பகுதி அப்படின்னு அடையாளப்படுத்தினோம். அடையாளப்படுத்தணும்னு பிரச்சனை ஆகும். இந்த மக்களுக்காக களத்துல நின்னோம். அதிகாரிகளா இருந்தாலும் சரி, ஆதிக்க சாதியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் எதிராக இந்த மக்களுக்கு ஆதரவா வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் இருந்து
இந்த முத்தரையர் மக்களுடைய பாதுகாப்பு அரணாக செயல்பட்டது. இது ரெண்டு மட்டும் போதுமா அப்படிங்கும் போது பத்தாது, இந்த மக்களை அரசியல் படுத்த வேண்டியிருக்கு. நாம பெரும்பான்மையா இருக்க பஞ்சாயத்துல நாம தான் பஞ்சாயத்து தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா, மாவட்ட கவுன்சிலரெல்லாம் வரணும், இதை சொல்லணும். நேற்று போன ஒரத்தநாடு தொகுதியில தான் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்தை கடந்துருச்சு. கடந்த போதும் கூட உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்து தலைவருக்கு நிக்கிறதுக்கு இப்பதான் சொல்றான். நாம இந்த பஞ்சாயத்துல 2000 குடும்பம் இருக்கோம், 2000 ஓட்டர்ஸ் இருக்கோம், இப்பதான் நாங்க நிக்க போறோம். அப்ப யாரு பஞ்சாயத்து தலைவரா இருந்தது? 50 ஓட்டு 100 ஓட்டு வச்சிருக்க சாதி பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்காங்க. அப்ப இவங்களை யாரு, இவர்களுக்கு பின்புலமா இருந்து யார் செயல் பண்ணனா? ஜாதி சங்கம் செயல்பட்டிருக்கணும், செயல்படவே இல்லை. இப்ப நாம வந்த பிறகுதான் ஒவ்வொரு பகுதியிலுமே மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். பேரரசர் பெரும்படுகு முத்திரையருடைய தபால் தலையை மத்திய அரசாங்கம் வெளியிடு. அது எப்படி நடந்தது? இந்த சமூகத்தை அப்படியே வச்சிருந்தான், எதுவும் பேசாத ஊமை சனங்களா வச்சிருந்தான். நம்ம தலைவர்கள் கேட்டா நாங்க தான் மகாராஜாம்மா, நாங்கெல்லாம் பேரரசர் வம்சம்மா. தலைவர்கள் பேசினானான்னு கேட்டா எவனும் பேச மாட்டான், வந்து பேச தெரியாது. புஸ்தகங்களை படிச்சுட்டு பேச சொல்லல, இந்த மக்கள்கிட்ட போய் பழகி இந்த மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு பேசுறதுக்கான தலைவர் இல்ல. காரணம் இவன் இந்த முத்தரையர் மக்கள்கிட்டே போகல. இதெல்லாம் மாத்தி இன்னைக்கு தமிழகம் முழுக்க இந்த மக்கள் பெரும்பான்மையா, மத்திய தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலையும் இந்த முத்தரையர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். இது 3வது மாநில மாநாடு, இப்ப நடத்துற மாநாடு 3வது மாநில மாநாடு. அந்த மாநாட்டினுடைய பெயர் முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. அந்த மாநாட்டிற்கான அழைப்புதல 5000 கிராமங்கள், குறைஞ்சபட்சம் 5000 கிராமங்களுக்கு, நமது மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற 5000 கிராமங்களுக்கு நேரடியா போய் கொடுக்கணுங்கிறது எங்க திட்டம். 1700 கிராமங்களை முடிச்சு உங்க பகுதிக்கு வருகை தந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த மாநாட்டிலே பெருந்திரளா கலந்து கொண்டு நாங்கள் பெரும்பான்மையான சமூகம், எங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்க போகிறோங்கிற மிகப்பெரிய அறைகூவல தமிழகத்தினுடைய மைய பகுதியா இருக்கக்கூடிய திருச்சியில விட இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது, உங்கள் பகுதியிலிருந்து பெரும் திரளா வந்து இந்த மாநாட்டில கலந்து கொண்டு, நாங்கள் ஓர் அணியில் இருக்கிறோம். வன்னியர்கள் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி இருக்கார்களோ, பறையர் சமூக மக்கள் எப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னாடி நிற்கிறாங்களோ, இந்த முத்தரையர் மக்களாகிய நாங்கள் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மட்டும் தமிழர் தேசம் கட்சி பக்கம் மட்டும்தான் நிக்கிறோங்கிறத நீங்க எல்லாம் அங்க வந்து பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தமிழர் தேசம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி வசந்த், இந்த ஊர்ல அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இங்க இருந்துகிட்டு இந்த தொகுதி முழுக்க அவர் போய் வேலை செய்ய போறார். தொகுதி முழுக்க குறைஞ்சபட்சம் ஒரு 70 to 100 கிராமங்களுக்கு தம்பி போய் வேலை செய்யணும்னா, நீங்க இப்ப வந்த மாதிரி முழு ஒத்துழைப்பு அவருக்கு கொடுத்து நம்ம சமுதாயத்துக்காக வேலை செய்ய போயிருக்காரு. நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நீங்க அவரு கூட நின்னீங்கன்னா மட்டும் போதும், இன்னும் அவரு 2-3 தொகுதியில கூட போய் வேலை செய்வாரு. அந்த ஒத்துழைப்பை கொடுங்க. அதோடு கூட இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்க வாருங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அருமை தம்பிக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், பெரியோர்களுக்கும், சிறுவர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.